ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புதினா துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 கட்டு புதினாவும் 1 கட்டு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். முதல்ல புதினாவை 5 எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி சீக்கிரமாகவே அரைச்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லியை கிள்ளி எடுத்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் கழுவணும் நல்லா, ஏன்னா மண் நிறைய இருக்கும். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் மண் இருந்தாலும் அடியில் செட்டில் ஆகிடும். ஒரு 2-3 தண்ணி அலசி எடுத்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லியை கழுவி எடுத்தாச்சு. இப்போ புதினா துவையல் செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலை உருவி எடுத்தாச்சு. ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சைப்பழம், கொஞ்சம் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உப்பு, காஞ்ச மிளகாய். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு கருவேப்பிலை நிறைய சேர்க்குறது பிடிக்கும், அதனால் நாங்கள் நிறையா சேர்த்துருக்கோம். உங்களுக்கு கம்மியாகவே போதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வதங்கணும். இஞ்சி, பூண்டு, புளி இதெல்லாம் சேர்த்து கூட புதினா துவையல் அரைப்பாங்க. ஆனால் நம்ம இதில் அதெல்லாம் சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக செய்கிறோம். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஓரளவு வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கணும். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு லெமன் தான் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவும் போடல, புளிலாம் ஆட் பண்ணலை, வெறும் லெமன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டு வதக்கிக்கலாம். இதை நல்லா கீரி தான் போடணும், இல்லைனா பச்சை மிளகா வெடிக்கும். இதை நம்ம அதோடையே போட்டு வதக்கிக்கலாம். நான் அதோட சேர்த்து போடாதனால இப்போ தனியாக வதக்குறேன். நீங்கள் அதோட கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கின பச்சை மிளகா, அப்புறம் வதக்கின புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உப்பு பார்த்துட்டு தேவைன்னா போட்டு அரைச்சிக்கலாம். வாட்டர் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சு திரும்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா கடுகும் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை சாப்பாட்டோடு அப்படியே போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், இல்லை தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான புதினா துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.